ஆப்பிள் அவர் தான். ஆனா சட்டை மட்டும் நான் 2 பேருக்கு. வருஷம் ஆயிடுச்சு. பட் என்னால முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் வணக்கம். இட்ஸ் மீ தாஸ். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, இது கல்கி இல்ல காப்பி சீரிஸ் பார்ட் 1. எந்த படம்? கல்கி. ஆகப்பட்டது ஒரு படம் வந்துட்டாலே போதும், எல்லாரும் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இது அந்த படத்தை பார்த்து காப்பி வச்சுட்டாங்க, இது அந்த படத்தை பார்த்து காப்பி வச்சுட்டாங்க, அது ஒரு இங்கிலீஷ் படத்தை பார்த்து காப்பி வச்சுட்டாங்க, அது அந்த இங்கிலீஷ் படம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கும் இன்னைக்கு வந்து கல்கி அந்த படத்தை வந்து ஒரு இங்கிலீஷ் படத்தை பார்த்து காப்பி வச்சுட்டாங்க சொல்லணும்னு ஆசை இருக்கு. பட் என்னால முடியாது. ஏன்னா கல்கி ஒரு படம் இல்லை, 2 இங்கிலீஷ் படத்தை பார்த்து காப்பி வச்சிருக்காப்புல நம்ம டைரக்டர் நாகஸ்வின். நம்ம நாகஸ்வின் தான் டைரக்டர் தான். ஆப்பிள் அவர் தான். ஆனா சட்டை மட்டும் நான் 2 பேருக்கு. கல்கி அப்படின்ற படம் எந்தெந்த படத்தை வச்சு காப்பி அடிக்கப்பட்ட படம்ன்றத நான் சொல்றேன். கல்கி 2898 AD அந்த படம் எந்த 2 படத்தை பார்த்து காப்பி அடிக்கப்பட்ட படம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மெயின் ஸ்கிரிப்ட் சொல்லிடுறேன். மெயின் ஸ்கிரிப்ட் எந்த படத்தை பார்த்து காப்பி அடிச்சாங்கன்னா, பிளேட் ரன்னர் 2049. பிளேட் ரன்னர் 2049 கல்கி 2898 AD. ஒரு மனுஷன் படத்தை காப்பி அடிக்கலாம், ஆனா படத்தோட பேர் கூட சிமிலரா காப்பி அடிக்கணும். Blade Runner 2049. படத்தோட பேரை மட்டும் வச்சு நான் சொல்ல, ஸ்டோரியை சொல்றேன். ஸோ பிளேட் ரன்னர் 2049 ஸ்டோரி என்னன்னா, இந்த ஸ்டோரி வந்து லைக் 2018 ஸ்டார்ட் ஆகுது. லைக் கல்கியில வந்து லைக் அந்த ஒரு இது மகாபாரதத்தை கொண்டு வந்தாங்களா, லைக் ஏன்சியன் டைம்ல இருந்தது. ஸோ அந்த மாதிரி கொண்டு வந்து லைக் இந்த இயர் அது 2898 AD நடக்கிற மாதிரி கொண்டு வந்த மாதிரி தான். சேம் அதே மாதிரி தான் இந்த படம். லைக் 2049 இந்த படம் வந்து நடக்குது. பட் 2018 அந்த பீரியட்ல வந்து படம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ லைக் 2018 வந்து லைக் ஒரு டிசாஸ்டர் வந்து பாப்புலேஷன் எக்கானமி எல்லாமே டவுன் கிராஸ் ஆயிடுச்சு. ஒரு எக்ஸாம்பிள் லைக் நம்ம கொரோனா அந்த மாதிரி சம்திங் லைக் தட். ஏதோ அவங்க மொத்தத்தில் ஒரு டிசாஸ்டர் வந்துருச்சு. வந்தோட பாதி அழிஞ்சு போயிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு கம்பெனி வந்து க்ளோன்ஸ் ரெடி பண்ண ஆரம்பிச்சாங்க. லைக் பாப்புலேஷனையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு எக்கனாமியும் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கலான்ற மாதிரி ஒரு அப்படிதான் நினைக்கிறேன். பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, படம் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் முன்ன பின்னத்தான் சொல்லுவேன், மன்னிச்சுக்கோங்க. ஸோ வந்து அப்படி இருந்தபோது க்ளோன்ஸ் ரெடி பண்ணி விட்டோன்னே க்ளோன்ஸ் வந்து ரெடி பண்ணது வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஸோ இப்படிதான் ஸ்டார்ட் ஆகுது கதை. ஸோ அதுக்கப்புறமேட்டு நம்ம ஹீரோ வந்து ஒரு பிளேட் ரன்னர். படம் பேரையே சொல்ற நினைக்காதீங்க, பிளேட் ரன்னர்ன்றது அவரோட தொழில். பிளேட் ரன்னர்ன்ற தொழில் என்னன்னா, அந்த கம்பெனியில வந்து இந்த கம்பெனி கிடையாது, க்ளோன் கம்பெனி கிடையாது, இது வந்து கவர்மெண்ட்டுன்னு வச்சுக்குவோம். அவங்க வந்து சொல்ற ஆளுங்களை வந்து இவர் போய் கொல்லணும். கொன்னுட்டு அவருக்கு அடையாளமா ஏதாவது கொண்டு போய் காமிச்சோடனே அவங்க வந்து லைக் அதுக்கான பேமெண்ட் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பிளேட் ரன்னர் ஒரு நாள் போறாரு. போய் ஒருத்தரை போய் கொலை பண்ண போறாரு. யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம பட்டிஸ்டா. எஸ், நம்ம பட்டிஸ்டா வந்து ஒரு பாட்டுல அந்த பாட்டுல நடிச்சிருக்கிறாரு. ஒரு படம் நிறைய படம் நடிச்சிருக்காரு. அந்த பாட்டுல இந்த ஒரு சீனுக்கு மட்டும் வந்திருக்காரு. ஸோ அவரு கொல்ல போன இடத்துல வந்து டிஃப்ரெண்டா ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாரு. ஸோ அப்படி கண்டுபிடிக்கும் போது அண்டர் கிரவுண்ட்ல வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி சொல்லலாம், ஒரு ஸ்டீல் மாதிரி, ஸ்டீல்னு சொல்ல முடியாது, அது ஒரு மெட்டீரியல். ஸோ அந்த மாதிரி பாக்ஸ்குள்ளார வந்து என்னத்தை பார்த்தாருன்னா எலும்பு கூடு. எஸ், எலும்பு கூடு. பட் அந்த எலும்பு கூட வந்து அவங்க சாரி அந்த எலும்பு கூட வந்து அவங்க யார்கிட்ட கொண்டு போய் பார்க்கும்போது ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சாங்க. அந்த போன் வந்து ஒரு குளோனோட போன் தான்றத வந்து கண்டுபிடிச்சாங்க. எப்படின்னா அந்த குளோன்ஸோட எலும்புல வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு டேக் நம்பர் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அதை வச்சு தான் கண்டுபிடிச்சாங்க. ஸோ பட் அதுல தான் ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம் நடந்துச்சு.
அந்த க்ளோன் வந்து பிரெக்னெண்டா இருந்து செத்து போயிருந்திருக்கிறாங்க. ஒரு குழந்தைக்கு வந்து பர்த் கொடுத்து அதுக்கப்புறம் செத்து போயிருக்காங்க. இது என்னடா பெரிய ஆச்சரியமான விஷயம்னா, க்ளோன்ஸ்னால பர்த் கொடுக்க முடியாது, பிரெக்னெண்ட்டும் ஆக முடியாது. ஸோ இதுதான் அந்த இதுல ட்விஸ்ட். எப்படி நம்ம கல்கியில ஸ்டார்டிங் வந்து எல்லா பொண்ணும் பிரெக்னென்ட் ஆகி 6 மாசம் வாழ்த்தாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இது பண்ணுவாங்களா, அந்த இது ஸ்டார்டிங். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஒரு பொண்ணு மட்டும்தான் பர்த் கொடுத்துருக்கு. ஸோ அப்படி வந்து ஆச்சரியமா இருந்திருக்கு எல்லாத்துக்குமே. அந்த கம்பெனிக்கு, இந்த க்ளோன்ஸ் ரெடி பண்ண கம்பெனிக்கு ஒரு ஆச்சரியம். அந்த டிஎன்ஏ இதெல்லாம் கிடைச்சிச்சுன்னா, அந்த குழந்தை டிஎன்ஏ கிடைச்சிச்சுன்னா அவங்கனால ஒரு ரெவல்யூஷனை வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதனால அந்த க்ளோன் கம்பெனி வந்து தனியா இது பண்ணிட்டு இருக்காங்க. பிளஸ் அந்த ஒரு நம்ம இதுல கல்கிலேயே அந்த ஒரு சிண்டிகேட்ன்றத சிண்டிகேட் மாதிரி தான் அந்த ஒரு குரூப் ஆஃப் பர்சன்ஸ் இருப்பாங்களா, லைக் ஒரு சங்கம் மாதிரி. அவங்க வந்து இதுக்கு இந்த வில்லனுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற மாதிரி ஒரு இது சிண்டிகேட்னே வச்சுக்குவோம். ஸோ அந்த மாதிரி வந்து இங்கேயும் வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் பர்சன்ஸ் வந்து லைக் க்ளோன்ஸ் எல்லாம் ஒரு இது குழு மாதிரி ஃபார்ம் ஆகி இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அந்த வந்து எதிர்காலமே அந்த குழந்தை இது கையில தான் எதிர்காலம்ன்றதுக்காக. என்ன ஒரு டிஃப்ரெண்ட், அவங்க கல்கில இன்னி குழந்தை பிறக்கல, இங்க ஆல்ரெடி குழந்தை பிறந்து ஹைட் ஆகி உட்கார்ந்துட்டு இருக்குது. இதுதான் கல்கியோட ஸ்டோரி. அந்த குழந்தை தான் எதிர்காலம், அதுதான் ஒரே ஸ்டோரி லைன். ஸோ மெயின் ஸ்கிரிப்ட் லைன் முடிஞ்சிருச்சு. ஸோ செகண்ட் படம் என்ன படத்தை எடுத்தாருன்னா, இந்த இதுலயே முழு ஸ்டோரி முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல என்ன படத்தை எடுத்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, டோட்டல் ரீகால் 2012. ஏன்னா நான் இங்க உலகத்தை காப்பாத்த முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். Total Recall 2012. ஏன்னா 2 படம் இருக்கு டோட்டல் ரீகால்ல. ஆனா இந்த படம் தான் இது 2012 ரிலீஸ் ஆன படம். ஸோ இதுல இருந்து என்னென்ன காப்பி அடிச்சாங்கன்னா, இந்த கல்கிக்கு மேல ஒரு இது இருக்கும்ல, காம்ப்ளெக்ஸ், அந்த இது வந்து இதுல தான் வரும், காலனின்னு வரும். ஸோ கீழே ஸ்லம், மேல வந்து காலனி. இங்க வந்து காம்ப்ளெக்ஸ் கல்கில, இதுல வந்து ஸ்லம். எக்ஸாக்டா அதே மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. மேல வந்து காலனில வந்து அவங்க காலனில மட்டும்தான் டிஃபரன்ஸ். இந்த காலனி அண்ட் காம்ப்ளெக்ஸ்ல மட்டும்தான் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. ஏன்னா வந்து காலனி வந்து லைக் சிட்டி மாதிரி, லைக் மாடர்னைஸ்ட் சிட்டி மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. இங்க வந்து கொஞ்சம் நம்ம ஊர் ஸ்டைலுக்கு மாதிரி காம்ப்ளெக்ஸ்ல வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. பட் கீழே வந்து ஸ்லம் வந்து நான் ஒரு டைம் டவுட் வந்து ரெண்டுத்தையும் பார்த்தேன், சீன் மட்டும் பார்த்தேன். அச்சாசில் எக்ஸாக்டா இருந்துச்சு. அதை பார்க்கும் போது அப்படியே போய் முட்டிக்கலாம் போல இருந்துச்சு. ஆனா எனக்கு தான் வலிக்கும். நம்ம டைரக்டர் நல்லா கோடி கோடியா சம்பாரிச்சு ஜாலியா இருக்காங்க சொல்லுறது. அதை மட்டும்தான் வந்து காப்பி பண்ணாங்கன்னா பாத்தீங்கன்னா இல்ல. ஸோ டோட்டல் ரீகால்ல வந்து நம்ம ஹீரோவோட கேரக்டரை வந்து காப்பி பண்ணியிருக்காங்க. டோட்டல் ரீகால் 2012 வந்து நம்ம ஹீரோவோட கேரக்டரை வந்து காப்பி பண்ணாங்கன்னு சொல்லுவேன். லைக் ஹீரோவோட கேரக்டர் என்னன்னா வந்து, லைக் தான் வாழ்ற ஸ்லம்ல தான் வாழ்ந்துட்டு இருப்பாரு. லைக் வந்து மேல காலனி இருக்கு, காம்ப்ளெக்ஸ் கல்கி இதுல வந்து காலனில வந்து லைக் இந்த ரோபோட்ஸ், கல்கில கூட ரோபோட் வரும்னு நினைக்கிறேன், கட்டணாப்பெல்லாம் நான் வரும். ஸோ வந்துச்சுன்னா நான் போட்டோஸ் அட்டாச் பண்றேன். ஸோ அந்த மாதிரி ரோபோட்ஸ் வந்து மேல ரெடி பண்ணி அது வந்து காப் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ காப் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கும் போது ஸோ அந்த ரோபோட்ஸ் எல்லாம் ரிப்பேர் பண்ணுறது ரெடி பண்ற வேலையில தான் இருப்பாரு. ஸோ அப்படி இருக்கும் போது நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும், நான் இந்த வாழ்க்கை வாழ்றவனே இல்லை. நம்ம கல்கில பிரபாஸ் ஹீரோ வாடகை கட்டாட்ட வீட்டுல இருந்தாலும் நான் ராஜா மாதிரி காம்ப்ளெக்ஸ்ல வாழ்றவன் தான்ற மாதிரி யோசிப்பார்ல. ஸோ அதே மாதிரிதான், அதே மாதிரி இவரும் யோசிச்சுட்டு பார்த்தா கடைசியில் இவர் வந்து ஒரு ஸ்பையா இருக்காப்ல. லைக் இது வந்து நம்ம மகாபாரத ஸ்கிரிப்டோட இருக்கிறதால் ஸ்பையெல்லாம் இருக்காது. அந்த மாதிரி வந்தது. ஸோ திடீர்னு இவருக்கு பிரபாஸ்க்கு கர்ணர் இது வந்தோடனே,
கர்ணரோட பவர் வந்தோன்னு இது பண்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம டோட்டல் ரீகால் 2012 ஹீரோக்கு வந்து அந்த ஸ்பைன்ற அடையாளம் வந்து அப்பப்போ வரும். ஸோ அதுக்கப்புறமே லாஸ்ட்ல வந்து அது வந்து அப்புறம் சொல்றேன், இதுதான் காப்பி பண்ணாங்க. ஸோ அது இல்லாம லைக் பிரபாஸ் பவுண்டி எம்பரா இருந்தார்ல, ஸோ அவர் அந்த பவுண்டி எம்பரா இருந்தது கூட பிளேட் ரன்னர் 2049 பிளேட் ரன்னர்னு சொன்னல, ஸோ அந்த தொழில் தான் இது. ஸோ சேம் டு சேம். ஸோ கல்கி காப்பி தான், பட் அவர்தான் கொஞ்சம் கிரியேட்டிவா எடுத்திருக்காருல, அதனால குறை சொல்ல முடியாது. ஆனா நான் சொல்லுவேன், ஏன்னா இது வந்து பார்ட் 1. பார்ட் 2ல வந்து என்னென்ன விஷயம்லாம் ஹைப் பண்ணீங்களோ அதெல்லாமே காப்பின்றத நான் காமிக்கிறேன். ஸோ பார்ட் 2வை மறக்காம பாருங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். அப்ப புரியல, இப்ப புரியுது, இப்ப புரியுது. ஹீரோவை வீழ்த்திய கல்கி 2898 AD. அது 2898 ADன்றத சொல்லிடணும். ஏன்னா நம்ம டோட்டல் ரீகால் இருக்காங்க, பிளேட் ரன்னர் 2049 வந்து 2049 வச்சிருக்காங்க. அதுக்கு மரியாதை குறித்து இவர் வச்சிருக்காரு அந்த பேரை, அதனால சொல்லிடணும். ஸோ அந்த இது வந்து அப்போ புரியல, இப்போ புரியுது. ஏன்னா அதுவும் காப்பி அடிக்கப்பட்ட படம், இதுவும் காப்பி அடிக்கப்பட்ட படம். இவரு லோகேஷ் கனகராஜ் சார் கூட சொல்லிட்டாரு காப்பி தான் அடிச்ச அப்படின்ட்டு. ஆனா அதை பத்தி நம்ம பேசலாம், ஏன்னா ரொம்ப நிறைய விஷயம் இருக்கு அதை பத்தி பேசுறதுக்கு, லியோ பத்தி பேசுறதுக்கு. பட் இவர் என்ன சொல்றதோ. ஸோ ஓகே, இதோட பார்ட் 1 முடியுது. பார்ட் 2 மறக்காம பாருங்க, ஏன்னா பார்ட் 2ல தான் நிறைய விஷயம் இருக்குது. இதெல்லாம் காப்பி ஆடான்ற அளவுக்கு அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ மறக்காம பார்ட் 2 பார்த்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பார்ட் 1. பார்ட் 2 இன்னைக்கு அப்லோட் பண்ணிடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேய், எப்பவாவது நம்ம வரலாறு சொன்னா ஆன்னு கேட்கணும்.